இந்தியாவோட கல்வி வரலாற்றுல புதுசா ஒரு பக்கத்தை திறந்து வச்சிருக்காங்க. அட ஆமாங்க, பட்டப்படிப்பு வரைக்கும் முழுசா இலவசமா படிக்கணும்னு சொன்ன இந்தியாவோட முதல் மாநிலம் கேரளா. ஏழையும் பணக்காரனும் எல்லாருமே சமமா படிக்கணும்னு காசு இனி தடையா இருக்காது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. ஜனவரி 31 கேரளா சட்டமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. நிதித்துறை அமைச்சர் KN பாலகோபால் தான் இந்த பட்ஜெட்டை போட்டாரு. அதுல கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு. என்னென்ன அறிவிச்சிருக்காங்கன்னு ஒரு 4 பாயிண்ட சொல்றேன். முதல்ல அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரிகள்ல கலை மற்றும் அறிவியல் பாடங்கள் படிக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் டிகிரி வரைக்கும் ஒரு பைசா கூட கட்டணம் இல்லைன்னு முழுசா இலவசமா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது, 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற பசங்களுக்கு விபத்து காப்பீடு கொடுத்திருக்காங்க. மூணாவது, PhD படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்க 38 கோடியே 76 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. நாலாவது, யூனிவர்சிட்டிகளுக்கு மேம்படுத்த 259 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இது பினராயி விஜயன் அரசோட கடைசி பட்ஜெட். தேர்தல் முன்னாடி ஒரு பெரிய அறிவிப்பா இது இருக்குது. இந்த அறிவிப்பு வந்ததும் கேரளா முழுக்க மாணவ மாணவிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பினராயி விஜயன் ஒரு எளிமையான தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். இவரோட ஆட்சி காலத்துல எப்பவுமே மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. கல்வித்துறையில அவர் செஞ்சிருக்க வேலைகளை பார்க்கலாம். முதல்ல பள்ளிக்கூடங்கள்ல இலவச மதிய உணவு, சீருடை, புத்தகம், லேப்டாப் எல்லாமே நல்ல முறையில அமல்படுத்திருக்காரு. ரெண்டாவது, வகுப்பறைகளை டிஜிட்டல் ஆக்குற வேலையை செஞ்சாரு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள், இன்டர்நெட் வசதிகளை கொண்டு வந்தாரு. மூணாவது, ஆசிரியர்களுக்கு நல்ல பயிற்சி, சம்பள உயர்வு கொடுத்து அவர்களை கவனிச்சிட்டு இருக்காரு. நாலாவது, கொரோனா காலத்துல ஆன்லைன் கல்வி கொடுக்கறதுக்காக வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு. அதோட சுகாதாரத்துல ஆரோக்கிய கேரளா மாதிரி பெரிய திட்டங்களை கொண்டு வந்தாரு. ஏழைகளுக்கு இலவச மருத்துவம், பெண்களுக்கு மாதாந்திர உதவி தொகையை கொடுத்தாரு. வீடு இல்லாதவங்களுக்கு லைஃப் மிஷன் மூலமா வீடு கட்டி கொடுத்தாரு. லட்சக்கணக்கான மக்களுக்கு வீடு கிடைச்சது. இப்படி கேரளாவோட வளர்ச்சிக்கு முதலமைச்சரோட செயல் திட்டத்தை பற்றி இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். கல்வி இல்லாம முன்னேற்றம் கிடையாது. ஆனா இந்தியாவுல பல லட்சம் மாணவர்கள் பணம் இல்லாம படிப்பை விட்டுறாங்க. அந்த நிலைமையை மாத்த கேரளா ஒரு வழிகாட்டுது. பட்டப்படிப்பு வரைக்கும் இலவச கல்வினா ஒவ்வொரு குழந்தையும் தன்னோட திறமையை வளர்த்துக்க வாய்ப்பு கிடைக்குது. ஏழை பணக்காரன்னு இனி எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லாரும் சமமா படிச்சு தங்களோட கனவை நனவாக்க முடியும். இந்த திட்டத்தை கேரளா மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும். கல்வியால் ஒளிரும் கேரளா இந்தியா முழுக்கவே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்.